சரி, எண்ணாகமம் 4:6 ஒன்றாக படிப்போம். நாம் இன்னும் வனாந்தரத்தில் இருக்கிறோம். இஸ்ரவேல் நகரத் தயாராகிறது. எண்ணாகமம் 1:3 தேவன் தமது ஜனங்களை எண்ணி முகாமை ஒழுங்குபடுத்தி லேவியரை பரிசுத்த இடத்தை காக்கத் தனிப்படுத்தினார் என்பதை பார்த்தோம். இப்போது எண்ணாகமம் 4:6 பரிசுத்தம் பயணிக்க வேண்டிய போது என்ன நடக்கிறது என்பதை தேவன் கற்பிக்கிறார். எல்லாம் நின்றிருக்கும்போது தேவனை வழிபடுவது ஒன்று. ஆனால் வாழ்க்கை நகரும்போது, சோர்வாக, அழுத்தத்தில், கூடாரத்தில் வாழும்போது பரிசுத்தமாக இருப்பது வேறு. இந்த அதிகாரங்கள் 3 முக்கிய கருத்துக்களைச் சொல்கின்றன. முதல் கருத்து, பக்தியுடனான மரியாதை. கூடாரமும் பரிசுத்த பொருட்களும் எப்படிச் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் மிக கவனமாக அறிவுறுத்துகிறார். பரிசுத்தமானவை அலட்சியமாக கையாளப்படக்கூடாது. இரண்டாவது கருத்து, சீர் செய்தல். எண்ணாகமம் 5 பாவம், பொய்மை அல்லது உடைந்த உறவுகள் இருந்தால் ஒப்புக்கொண்டு சரிசெய்ய வேண்டுமென்று கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது கருத்து, தனிப்படுத்தல். எண்ணாகமம் 6 நாசிரேயர் நேர்ச்சை பற்றியும் பின்னர் தேவன் தமது நாமத்தை தமது ஜனங்கள் மேல் வைக்கும் ஆசாரிய ஆசீர்வாதம் பற்றியும் கற்றுக்கொள்கிறோம். குழந்தைகளுக்கு எளிதாக தேவன் தமது குடும்பத்துக்கு பாதுகாப்பாக பயணம் செய்வதை கற்பிக்கிறார். முக்கியமானவற்றை கவனமாக பதுக்க வேண்டும். பிரச்சினைகளை விரைவாக சீர் செய்ய வேண்டும். பயணத்திலும் தேவனுக்கு அருகில் இருக்க வேண்டும். ஆகவே படிக்கும்போது இந்த செய்தியை கவனியுங்கள். தேவன் விவரங்களைப் பற்றி கவலைப்படுகிறார். காரணம், அவர் மக்களை நேசிக்கிறார். அவர் வாழ்க்கையை கடினமாக்க முயலவில்லை. அவர் சமாதானத்தை காக்கவும், சுத்தமாக இருக்கவும், தமது சந்நிதியை முன்னே கொண்டு செல்லவும் கற்பிக்கிறார். எண்ணாகமம் 4 லேவியர், குறிப்பாக கோகாத்தின் மகன்கள், முகாம் நகரும்போது பரிசுத்த பொருட்களை எவ்வாறு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் மிக கவனமாக அறிவுறுத்துகிறார். எண்ணாகமம் 4:1-15. முக்கியம் இது. முதலில் பரிசுத்த பொருட்கள் மூடப்பட வேண்டும், பின்னர் அவை எடுத்துச் செல்லப்பட வேண்டும். இது வழிபாட்டை மர்மமாக ஆக்குவதற்காக அல்ல, இது பக்தியுடனான மரியாதைக்கும் பாதுகாப்பிற்கும். கதை நோக்கில் இஸ்ரவேல் இப்போது நகரும் ஜனமாகிறது. முகாம் அமைந்திருக்கும்போது கூடாரம் நடுவில் இருக்கிறது. அது சமூகத்தின் இதயம் போல. ஆனால் பயணத்தில் அந்த இதயமும் நகர வேண்டும். தேவன் கற்பிக்கிறார், பரிசுத்தமானவை நகரும்போது அவற்றை சாதாரண சாமான் போல் கையாளாதீர்கள். போதனை, தேவன் பரிசுத்தத்தைச் சுற்றி எல்லைகளை வைக்கிறார். காரணம், பரிசுத்தம் வலிமையானது. எல்லைகள் தேவன் கடினமானவர் என்பதற்காக அல்ல, எல்லைகள் தேவன் பாதுகாப்பவர் என்பதற்காக. கூடாரம் கர்த்தரின் சந்நிதியை குறிக்கிறது. ஜனங்கள் இதை கற்றுக்கொள்கிறார்கள். தேவன் அருகில் இருக்கிறார், ஆனால் அவரை அலட்சியமாக நடத்த முடியாது. இன்றைய பயன்பாடு. இன்று நாம் உடல் ஆர்க் ஒன்றை எடுத்துச் செல்லவில்லை. ஆனால் நாமும் பரிசுத்தமானவற்றை வாழ்க்கையில் சுமக்கிறோம். உடன்படிக்கைகள், திருவிருந்தம், வேதவாக்கியம், ஆலய வழிபாடு, வீட்டிலுள்ள ஆவி. எண்ணாகமம் 4 கேட்கிறது, நான் பரிசுத்தமானவற்றை கவனமாக கையாளுகிறேனா அல்லது அலட்சியமாக? சில நேரங்களில் நாம் பரிசுத்தமானவற்றில் அவசரம் காட்டுகிறோம். ஜெபத்தை சீக்கிரமாக முடிக்கிறோம். ஞாயிற்றை வார இறுதிக்கு தடையாக நினைக்கிறோம். ஆலயத்தை ஒரு பெட்டி போல பார்க்கிறோம். எண்ணாகமம் 4 மெதுவாக அழைக்கிறது. பரிசுத்தம் கவனத்தை கேட்கிறது. குழந்தைகளுக்கு உதாரணம், ஒரு சிறிய பறவை குஞ்சை நினைத்துப் பாருங்கள். நான் உதவுகிறேன் என்று சொல்லி அதை கரடுமுரடாக பிடிக்க முடியாது. அது மதிப்புள்ளதால் மென்மையாக கையாள வேண்டும். பரிசுத்தமானவையும் அதுபோல் மதிப்புள்ளவை. கர்த்தர் மென்மையுடன் மரியாதையை கற்பிக்கிறார். மேலும் கவனியுங்கள், ஆரோனும் ஆசாரியர்களும் பரிசுத்த பொருட்களை தயார் செய்து மூடுகிறார்கள். அதன் பின்னரே கோகாத்தியர் எடுத்துச் செல்கிறார்கள். எண்ணாகமம் 4:15. இது ஒழுங்கும் குழு வேலைப்பாடும் கற்றுத்தருகிறது. எல்லோருக்கும் ஒரு பங்கு உள்ளது. அந்த பங்குகள் பரிசுத்த இடத்தையும் மக்களையும் பாதுகாக்கின்றன. ஆகஸ்ட் முடிவு எழுது. முன்னே செல்லும் முன் பரிசுத்தமானவற்றை மூடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அது ஜெப நேரத்தை காக்குவது, சபாத்தை காக்குவது, ஆவியை துரத்தும் தாக்கங்களை வீட்டிலிருந்து விலக்குவது என்பதாக இருக்கலாம்.
பரிசுத்தம் பயணத்தில் சிறப்பாக செல்லுவது அன்புடன் காக்கப்பட்டால். எண்ணாகமம் 4 இல் கர்த்தர் லேவியர் குடும்பங்களுக்கு பொறுப்புகளை பகிர்கிறார். கெர்சோன், மேராரி, கோகாத்து. எண்ணாகமம் 4, 16, 33. சிலர் திரைகளையும் மூடிகளையும் எடுத்துச் செல்கிறார்கள். சிலர் பலகைகளையும் அடிகளையும் எடுத்துச் செல்கிறார்கள். சிலர் பரிசுத்த பொருட்களை அவை மூடப்பட்ட பிறகு எடுத்துச் செல்கிறார்கள். இது விவரமாக இருக்கிறது, ஆனால் தேவன் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். பெரிய பரிசுத்தத்தை காக்க சிறிய பணிகள் அவசியம். ஒரு நிமிடம் யோசியுங்கள். பரிசுத்த பொருட்களை மட்டும் எடுத்துச் சென்றால் போதாது. கூடாரம் அமைக்க திரைகள், கயிறுகள், பலகைகள், அடிகள் அனைத்தும் வேண்டும். ஆகவே தேவன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பங்கு கொடுக்கிறார். தேவனுடைய பணியில் சிறியது என்று ஒன்றும் இல்லை. போதனை, பரிசுத்தம் வெளிப்படையான பணிகளால் மட்டும் காக்கப்படாது. அமைதியாகவும் தொடர்ச்சியாகவும் சேவை செய்பவர்களால் கூட அது காக்கப்படுகிறது. தேவன் அத்தகைய விசுவாசத்தை காண்கிறார். சேவை பாராட்டுக்காக அல்ல, அது தேவனுடைய சந்நிதியையும் மக்களின் பாதுகாப்பையும் காக்கும். இன்றைய பயன்பாடு சபையிலும் வீட்டிலும் இதே. சிலர் கற்பிக்கிறார்கள், சிலர் தயார் செய்கிறார்கள். சிலர் வழிநடத்துகிறார்கள், சிலர் ஆதரிக்கிறார்கள். சிறிய பணிகள் பெரிய பரிசுத்தத்தை காக்கும். குழந்தைகளுக்கு கூடாரம் கட்டுவது போல நினையுங்கள். ஒவ்வொரு துண்டும் தேவை. ஒரு கம்பி இல்லை என்றால் கூடாரம் நிலைநிறுத்த முடியாது. உங்கள் பங்களிப்பும் முக்கியம். இந்த பகுதி மேலும் சொல்வது, தேவன் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்ற பொறுப்பை தருகிறார். கோகாத்தியர் பரிசுத்தத்துக்கு அருகிலான பொருட்களை எடுத்துச் செல்கிறார்கள், ஆனால் அவை முன்பே மூடப்பட்டிருக்க வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் மதிக்க வேண்டும், ஒப்பிட வேண்டாம். முடிவு, தேவன் உங்களுக்கு சிறிய சேவையை கொடுத்தால் அதை சிறியது என்று எண்ணாதீர்கள். உங்கள் விசுவாசம் மற்றவர்களை தேவனுக்கு அருகில் பாதுகாப்பாக கொண்டு வர உதவலாம். எண்ணாகமம் 4 இன் முடிவில் எண்ணுதல் என்ற கருத்து மீண்டும் வருகிறது. லேவியர் குடும்பங்களின்படி மற்றும் அவர்களுடைய பணிகளின்படி எண்ணப்படுகிறார்கள். எண்ணாகமம் 4, 34, 49. இது குளிர்ந்த கணக்கெடுப்பு அல்ல, இது தேவன் மக்களை தயாராக்கும் ஒரு வழி, மேலும் மக்களை பாதுகாக்கும் ஒரு வழி. ஏன் இவ்வளவு துல்லியம்? கூடாரத்தை எடுத்துச் செல்லும் பணி பரிசுத்த பொருட்களையும் பாரத்தையும் ஒழுங்கையும் கொண்டது. பணிகள் தெளிவில்லை என்றால் அல்லது பொறுப்பு தெரியாவிட்டால் தவறு நடக்கலாம், காயம் ஏற்படலாம், அல்லது பரிசுத்தம் அவமதிக்கப்படலாம். தேவனுடைய துல்லியம் அன்பாகும். அவர் ஒழுங்கின் மூலம் தமது ஜனங்களை காக்கிறார். போதனை, தேவனுடைய ராஜ்யத்தில் பொறுப்பு பரிசுத்தமானது. தேவன் மக்களை நம்புகிறார், அவர்களுக்கு உண்மையான வேலையை ஒப்படைக்கிறார். அதை பாதுகாப்பாகச் செய்ய அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலையும் தருகிறார். இன்றைய பயன்பாடு, நமக்கு அழைப்பு கிடைக்கும் போதும், நம்பிக்கை கொடுக்கும் போதும், பணிகள் அளிக்கப்படும் போதும் தேவன் இதே செய்கிறார். அவர் நம்மை கட்டுப்படுத்த முயலவில்லை. அவர் நம்மை வளர்க்கிறார். தெளிவான அளவுகள், நேரங்கள், பொறுப்புகள் அமைதி தரும், சேவையை வலுப்படுத்தும். குழந்தைகளுக்கு பள்ளி பேருந்தில் ஆசிரியர் பெயரை அழைப்பது போல. அது குறை காண அல்ல, அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய. இந்த பகுதி அமைதியாக சேவிக்கிறவர்களுக்கு ஆறுதல் தருகிறது. தேவன் அவர்களையும் எண்ணுகிறார். அவர்களின் பெயரும் முயற்சியும் நிலைத்திருப்பதும் தேவனுக்கு தெரியும். மனிதர்கள் கவனிக்காவிட்டாலும் தேவன் கவனிக்கிறார். முடிவு, தேவன் தமது ஜனங்களை பொறுப்புக்கு தயாராக்குகிறார். அவரது ஒழுங்கு பாரமல்ல, அது பாதுகாப்பு. அவரது கணக்கெடுப்பு குளிர்ச்சியல்ல, அது கவனம். எண்ணாகமம் 5 இல் கவனம் கூடாரத்தை நகர்த்துவது என்பதிலிருந்து முகாமை சுத்தமாக வைத்திருப்பது என்பதுக்கு மாறுகிறது. எண்ணாகமம் 5, 1, 10. தேவன் முகாமில் சுத்தத்தை காக்கும்படி கட்டளையிடுகிறார். நோக்கம் ஒருவரை வெட்கப்படுத்துவது அல்ல, நோக்கம் சமூகத்தின் பரிசுத்தத்தையும் பாதுகாப்பையும் காக்குவது. இங்கே உள்ள கொள்கை, பரிசுத்தம் என்பது வழிபாட்டு முறைகள் மட்டும் அல்ல, சமூக வாழ்வும் அதில் அடங்கும். முகாமில் அசுத்தம், பாவம் அல்லது அநீதி இருந்தும் அதை சரிசெய்யவில்லை என்றால் சேதம் பரவலாம், பலவீனர்கள் பாதிக்கப்படலாம், நம்பிக்கை உடையலாம்.
இந்த பகுதி ஒப்புக்கொள்தல் மற்றும் ஈடு செய்யுதல் என்பதையும் வலியுறுத்துகிறது. தவறு செய்தால் மன்னிக்கவும் என்று மட்டும் சொல்லி நிறுத்தக்கூடாது. ஒப்புக்கொள்ள வேண்டும், திருப்பிக் கொடுக்க வேண்டும், ஈடு செய்ய வேண்டும், உறவை சீர் செய்ய வேண்டும். தேவன் பாதிக்கப்பட்டவரையும் கவனிக்கிறார், தவறு செய்தவரும் திரும்ப வர வேண்டுமென்று விரும்புகிறார். இன்றைய பயன்பாடு வீட்டிலும் சபையிலும் குழுவிலும் இதே. பிரச்சினைகளை மறைத்தால், பொறுப்பை தள்ளினால் முகாம் சுத்தமாக இருக்காது. ஆனால் நேர்மையாக இருந்து சரி செய்தால் ஆவி அங்கு தங்க முடியும். குழந்தைகளுக்கு வீட்டில் தண்ணீர் சிந்தினால் உடனே துடைப்பது போல. துடைக்கவில்லை என்றால் வழுக்கலாம், மோசமாகலாம். உடனே சுத்தம் செய்தால் பாதுகாப்பு. முடிவு: தேவன் தமது மக்களை நேசிக்கிறார். அதனால் அவர் சுத்தத்தையும் பலவீனர்களின் பாதுகாப்பையும் நேர்மையால் சீர் செய்தலையும் கற்பிக்கிறார். பரிசுத்தம் தினசரி வாழ்வுடன் இணைந்துள்ளது. எண்ணாகமம் 5:11-31 என்பது சிலருக்கு கடினமாக தோன்றக்கூடிய பகுதி. இதை நாம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக கற்பிக்க வேண்டும். இங்கே முக்கியம் சடங்கு விவரம் அல்ல, திருமணத்தில் நம்பிக்கையும் நியாயமும் தேவனுக்கு முக்கியம் என்பதே. தேவன் அறிந்திருக்கிறார், பொறாமை, சந்தேகம், பயம் ஆகியவை குடும்ப சமாதானத்தை உடைக்க முடியும். ஆகவே இந்த வசனங்களில் கர்த்தர் ஒரு முறையே கொடுக்கிறார்: மனத்தில் இருக்கும் பயத்தை தேவனிடம் கொண்டு வரவும், சண்டை மற்றும் பழிவாங்குதல் இல்லாமல் நியாயத்தை நாடவும். தேவன் நீதியுள்ளவர். அவர் யாரும் அநியாயமாக குற்றம் சுமத்தப்படக்கூடாது என்று விரும்புகிறார். இன்றைய பயன்பாடு: இன்று நாம் பழைய இஸ்ரவேலின் அந்தச் சடங்கு முறைகளை கடைப்பிடிப்பதில்லை. ஆனால் கொள்கை இன்னும் பொருந்துகிறது. நம்பிக்கையில்லாமை நீடித்தால் அன்பும் நெருக்கமும் சிதைவடையும். சரியான பாதை: நேர்மையான உரையாடல், உதவி தேடுதல், மனந்திரும்புதல், தேவையானால் சபைத் தலைவர் அல்லது நம்பகமான ஆலோசகரிடம் பேசுதல், மேலும் கர்த்தரிடம் ஜெபித்து உதவி கேட்குதல். குழந்தைகளுக்கு ஒருவரைப் பற்றி தவறாக நினைத்தால் கோபப்படாமல் நிறுத்துங்கள். உணர்வுகளை அமைதியாகச் சொல்லுங்கள். உதவி கேளுங்கள். உண்மை தெளிவாகட்டும். இந்த பகுதி மேலும் நினைவுபடுத்துகிறது, தேவன் குடும்ப சமாதானத்தை விரும்புகிறார். அவர் மறைந்த காயங்களையும் அநியாய குற்றச்சாட்டுகளையும் விரும்பவில்லை. அவர் நியாயத்தோடும் கருணையோடும் முரண்பாடுகளை கையாள கற்பிக்கிறார். முடிவு: உங்கள் பயங்களை கர்த்தரிடம் கொண்டு வாருங்கள். அவர் நம்பிக்கையை கட்டவும், உறவுகளை சீர் செய்யவும், வீட்டிலும் சபையிலும் சமாதானத்தை காக்கவும் உதவுகிறார். எண்ணாகமம் 5 முழுவதுமாக பார்த்தால், தேவன் ஒரு விஷயத்தை செய்கிறார்: அவர் முகாமை காக்கிறார். அவர் ஆவிக்குரிய சுத்தத்தையும் உறவுகளின் சமாதானத்தையும் காக்கிறார். எண்ணாகமம் 5 மக்களை பயத்தில் வாழச் செய்யவில்லை. பிரச்சினை வந்தால் அதை தேவனுடைய முறையில் கையாள கற்பிக்கிறது. முதல் பகுதி சொல்வது, அசுத்தத்தை சரிசெய்ய வேண்டும், பலவீனர்களை காக்க வேண்டும். இரண்டாவது பகுதி சொல்வது, உறவுகளில் வரும் பயமும் நம்பிக்கையில்லாமையும் தேவனிடம் கொண்டு வரப்பட வேண்டும், உண்மை மற்றும் நியாயத்தின் மூலம் சமாதானம் தேட வேண்டும். இரண்டும் சேர்ந்து ஒரு கொள்கையை கற்பிக்கிறது: மறைக்கப்பட்ட பாவமும் மறைக்கப்பட்ட காயமும் நோயைப் போல பரவும். ஆனால் நேர்மையும் மனந்திரும்பலும் குணப்படுத்தும். இன்றைய நடைமுறை: 3 சொற்கள்: ஒப்புக்கொள், சீர்செய், மீண்டும் கட்டு. ஒப்புக்கொள் என்பது மறைப்பதை நிறுத்துதல். சீர்செய் என்பது ஈடு செய்யவும் மாற்றம் செய்யவும். மீண்டும் கட்டு என்பது நம்பிக்கை திரும்ப வரும் வரை தொடர்ந்து முயற்சி செய்தல். குழந்தைகளுக்கு குப்பையை படுக்கையின் கீழ் மறைத்தால் வாசனை அதிகமாகும். குப்பையை வெளியே எடுத்து போடினால் அறை சுத்தமாகும். முடிவு: தேவன் ஒரு சுத்தமான, சமாதானமான முகாமை விரும்புகிறார், அங்கே ஆவி தங்க முடியும். அவர் பிரச்சினைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து மனந்திரும்பலும் நம்பிக்கையும் மூலம் ஒருவரை ஒருவர் காக்க கற்பிக்கிறார். எண்ணாகமம் 6:1-12 இல் நாசிரியர் நேர்ச்சை பற்றி கற்றுக்கொள்கிறோம். எளிமையாகச் சொன்னால், ஒருவர் ஒரு காலத்துக்கு கர்த்தருக்கு சிறப்பாக அர்ப்பணிக்க விரும்பி சில குறிப்பிட்ட தேர்வுகளைச் செய்யும் நேர்ச்சை. அது நான் தனிப்படுத்தப்பட்டு கர்த்தருக்கே சொந்தமாக இருக்க விரும்புகிறேன் என்பதைக் காட்டுகிறது. இது நமக்கு நினைவூட்டுவது, அர்ப்பணிப்பு என்பது உணர்வு மட்டும் அல்ல, அது தேர்வுகள்.
ஒருவர் தன் வாழ்க்கை முறையால் தேவனிடம் நான் உங்களிடம் அருகில் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இது நிரந்தரமாக இருக்க வேண்டியதில்லை. மேலும் இது மற்றவர்களை விட மேலானவர் போல காட்டுவதற்கும் அல்ல. இது அன்பிலிருந்து வரும் முடிவு. போதனை தனிப்படுத்தப்படுதல் என்பது மனிதர்களை விட்டு விலகுவது அல்ல, அது தினசரி வாழ்க்கையில் கர்த்தர் மேல் அதிக கவனம் செலுத்துவது. தேவன் நேர்ச்சையை மதிக்கிறார், அதே நேரத்தில் நேர்ச்சை உடைந்தால் அதை சரிசெய்யவும் மீண்டும் தொடங்கவும் வழிகாட்டுகிறார். தேவன் நேர்மையையும் மீட்பையும் விரும்புகிறார். இன்றைய பயன்பாடு: நாமும் அதே நேர்ச்சையை செய்யாவிட்டாலும் தனிப்படுத்தும் தேர்வுகள் செய்வோம். சபாத்தை மரியாதையுடன் காக்குதல், ஊடகங்களை கவனமாக தேர்வு செய்தல், தினசரி வேதம் வாசித்தல் மற்றும் ஜெபித்தல், சேவையில் சுறுசுறுப்பாக இருப்பது. அர்ப்பணிப்பு திடீர் உற்சாகம் அல்ல, அது தொடர்ச்சியான திட்டமிட்ட தேர்வு. குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டிற்கு தயாராக பயிற்சி செய்வது போல. வலிமை பெற நேரத்தில் படுக்க வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், சிலவற்றை தவிர்க்க வேண்டும். இது காட்சிப்படுத்தல் அல்ல, இலக்கை அடைவதற்காக. அர்ப்பணிப்பும் கர்த்தருக்கு அருகில் செல்ல உதவுகிறது. முடிவு: தேவன் நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க விரும்புகிறதை பார்த்து மகிழ்கிறார். தேர்வுகளால் பரிசுத்தத்தை காக்கவும் தவறினால் மீண்டும் திரும்பவும் அவர் உதவுகிறார். எண்ணாகமம் 6:13-21 இல் நாசிரியர் நேர்ச்சையின் காலம் முடிந்தபோது அவர்கள் கர்த்தரிடம் பலிகளை கொண்டு வருகிறார்கள். முக்கியம் நான் எவ்வளவு சிறப்பாக செய்தேன் என்பதல்ல, முக்கியம் இந்த காலத்தை நடத்தி முடிக்க கர்த்தர் உதவினார், அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்பதே. இது காட்சிப்படுத்தும் முடிவு அல்ல, நன்றியுடன் முடிப்பது. இதிலிருந்து ஒரு கொள்கை: ஒரு ஆவிக்குரிய முயற்சி முடிந்தபோது நாம் கர்த்தரிடம் திரும்பி நன்றி சொல்ல வேண்டும். பல சமயங்களில் முடிவு வரை நிலைத்திருக்க கர்த்தரின் உதவியே காரணம். அவர் தொடங்கவும் உதவுகிறார், முடிக்கவும் உதவுகிறார். இன்றைய பயன்பாடு: நமக்கும் அர்ப்பணிப்பு காலங்கள் இருக்கும். ஒரு சிறப்பு உபவாசம், ஒரு சேவை பொறுப்பு, ஆலய இலக்கு, மனந்திரும்பும் முயற்சி. அது முடிந்தபோது முடிந்தது என்று மட்டும் சொல்லாமல், அதை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல், கர்த்தரே உதவியதற்கு நன்றி, அடுத்த படியிலும் வழிநடத்துங்கள் என்று சொல்லலாம். குழந்தைகளுக்கு கடினமான வேலை முடித்தபோது உதவியவர்களுக்கு நன்றி சொல்லுவது போல. நீங்கள் காட்சிப்படுத்தாமல் கற்றுக்கொண்டதை அடுத்த முறைக்கு பயன்படுத்துகிறீர்கள். முடிவு: அர்ப்பணிப்பு காண்பிப்பதற்காக அல்ல, அது கர்த்தரை நேசிப்பதற்காக. முடிவில் நன்றி சொல்லி பின்னரும் தொடர்ந்து நடந்து செல்லுங்கள். எண்ணாகமம் 6 இன் முடிவில் ஆசாரிய ஆசீர்வாதம் வருகிறது. எண்ணாகமம் 6:22-27. இந்த வசனங்கள் குறுகியவை, ஆனால் மிக ஆழமான ஆறுதலையும் அடையாளத்தையும் தருகின்றன. தேவன் இஸ்ரவேலுக்கு விதிகளையே மட்டும் கொடுக்கவில்லை, அவர் ஒரு பரிசையும் தருகிறார், அவர் ஆசீர்வாதமும் அவரது நாமமும். ஆசீர்வாதத்தின் பொருள் தெளிவானது. கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கிறார், கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து கிருபை செய்கிறார், கர்த்தர் உன்மேல் தமது முகத்தை உயர்த்தி சமாதானம் அளிக்கிறார். இதன் படம் இதுவாகும்: தேவன் தமது ஜனங்களை அன்போடு நோக்குகிறார். அவர் தூரத்தில் இல்லை, அவர் அருகில் இருந்து காக்கிறார். மிக சிறப்பு வரி கடைசியில் வருகிறது: இந்த ஆசீர்வாதத்தின் மூலம் தேவன் தமது நாமத்தை தமது ஜனங்கள் மேல் வைக்கிறார். அதாவது நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர், நீங்கள் அவருடைய நாமத்தை சுமந்து நடக்கிறீர்கள். இன்றைய பயன்பாடு: நாம் சோர்வாகவும் கவலையுடனும் இருக்கும்போது இந்த ஆசீர்வாதம் நினைவூட்டுகிறது. தேவன் காக்க விரும்புகிறார், சமாதானம் தர விரும்புகிறார். நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கலாம், மென்மையான வார்த்தைகள், ஜெபம், ஆதரவு மூலமாக. குழந்தைகளுக்கு பெற்றோர் குழந்தை வெளியே செல்லும் முன் அணைத்து நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை கவனிப்பேன் என்று சொல்வது போல. தேவனும் அப்படியே. முடிவு: பயணத்தில் தேவன் நமக்கு விதிகளை மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். நாம் அவரது நாமத்தை சுமந்து, அவரது ஒளியில் நடந்து, அவரது சமாதானத்தில் வாழலாம்.